இறைவா இதோ வருகின்றோம், திரு உள்ளம் நிறைவேற்ற. இறைவா இதோ வருகின்றோம், திரு உள்ளம் நிறைவேற்ற. கல்லான இதயத்தை எடுத்து விடு, அம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழ விடு. கல்லான இதயத்தை எடுத்து விடு, அம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழ விடு. அம்மையை நாங்கள் மறக்க விடு, அம்மையை நாங்கள் மறக்க விடு. கொஞ்சமேனையோர் துன்பம் நினைக்க விடு. இறைவா இதோ வருகின்றோம், திரு உள்ளம் நிறைவேற்ற. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. செம்மறியினுடைய விருந்திலே பங்கு பெற்றுவதற்கு தகுதியுடையவர்களாக வாழ நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்து இயேசுவிலே அன்பான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் எப்பொழுதும் விழிப்பாக இருக்கின்றவர்களாக தயார் நிலையிலே இருந்து கொண்டு ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்து அதனை தகுதியான முறையிலே எதிர்கொள்ள வேண்டும் என்று இன்றைய வாசகங்கள் எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவே இன்றைய நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை ஆத்தும சோதனை செய்து கொண்டு எந்தெந்த நிலைகளிலே நாங்கள் ஆண்டவரை எதிர்கொள்ள தயங்குகின்றோம், எந்தெந்த நிலைகளிலே நாங்கள் ஆண்டவருடைய முகத்தை பார்ப்பதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லி நாங்கள் சிந்தித்து, எப்பொழுது எங்களுடைய இறப்பு வந்தாலும் ஆண்டவரை எதிர்கொள்ள நாங்கள் தகுதியுடையவர்களாக இருக்கின்ற பாக்கியத்தை நாங்கள் பெற்றிட இந்த திருப்பலியிலே நாங்கள் மன்றாடி நிற்போம். இந்த திருப்பலியிலே விசேட விதமாக தம்முடைய 81வது பிறந்த தினத்திலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற திருமதி மனோகர் வன்னிசிங்க, இவருக்கு இறைவன் இவ்வளவு நாட்களாக கொடுத்த நன்மைத்தனங்களுக்காக, வாழ்வு என்னும் கொடைக்காக, உறவுகளுக்காக நாங்கள் நன்றி கூறுவதோடு தொடர்ந்தும் இவருடைய முதிர் வயதிலே இறைவன் இவரை பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடி நிற்போம். அத்தோடு இந்த திருப்பலியிலே இறந்து போன அடியவர்களாகிய சிரில் செபமாலை, அண்டன் யூஜின், லதிஸ்லாஸ் சிசிலியம்மா, வெளிச்சோ ரீட்டம்மா, அருளம்மா, அந்தோணி பிள்ளை பிலோமினா, யோசப் இன்பநாதன், அண்ட்ரு பேட்ரிக் விசித்திரம்மா, சூசை பிள்ளை சிமியோன், 2வது ஆண்டிலே நினைவு கூறப்படுகின்ற சகாய சரோஜினி சுரேந்திரகுமார், 5வது ஆண்டிலே நினைவு கூறப்படுகின்ற மேரி லில்லி செலஸ்டின், பவுலம்மா, அந்தோணியப்பு, ரொக்சி வில்ஃப்ரெட், நேற்றைய நாளிலே இறந்து போன ஜசிந்தா மரியாம் பிள்ளை, இன்னும் 5வது ஆண்டிலே நினைவு கூறப்படுகின்ற செபஸ்டியன் சுருள், 25வது ஆண்டிலே நினைவு கூறப்படுகின்ற சிவப்பிரகாசம், சிவமாலை அம்மா, இன்னும் குருசுமுத்து, மதுரநாயகம், பாபு, பொஸ்கோ, செல்வம், தேவசகாயம், திருமதி யோசப், திருமதி டிஎஸ்ஏ வன்னிசிங்க, மிஸ்டர் நெல்சன், மிஸ்டர் தேவரஞ்சன், திருவாளர் கென்றி இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக நாங்கள் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். அத்தோடு விசேட விதமாக நாளைய நாளிலே நினைவு கூறப்படுகின்ற
மாவீரர்களுக்காக, தாயகத்தினுடைய நல்வாழ்வுக்காக, தமிழ் மக்களுடைய நல்வாழ்வுக்காக உயிரிழந்தவர்களை நாங்கள் இணைந்து மன்றாடுவோம். இந்த நினைவுகளை செயற்படுத்த முடியாமல் மனவேதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற உறவுகள், சகோதரங்களோடு இறைவன் அவர்களை வழிநடத்த வேண்டும், அவர்களை ஆதரிக்க வேண்டும், அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று சொல்லியும் நாங்கள் இந்த திருப்பலியிலே மன்றாடி நிற்போம். திருப்பலியை தகுதியான முறையிலே ஒப்புக் கொடுப்பதற்கு எங்களுடைய குற்றங்குறைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனையின் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனிமையாவையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரேயும் நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்போமை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். பாபிலோன் மாநகரே, நீ வீசி எறியப்படுவாய். திருத்தூதர் ஜோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து முதல் வாசகம். சகோதர சகோதரிகளே, வேறொரு வானதூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மிகுந்த அதிகாரம் கொண்டிருந்த அவருடைய மாட்சியால் மண்ணகம் ஒளிர்ந்தது. அவர் வல்லமையோடு குரல் எழுப்பி பின்வருமாறு கத்தினார்: வீழ்ந்தது, வீழ்ந்தது பாபிலோன் மாநகர்! அவள் பேய்களின் உறைவிடமாக, அனைத்து தீய ஆவிகளின் பதுங்கிடமாக, தூய்மையற்ற பறவைகள் அனைத்தின் போரிடமாக, தூய்மையற்ற வெறுக்கத்தக்க விலங்குகளின் இருப்பிடமாக மாறிவிட்டாள். பின்னர் வலிமை வாய்ந்த ஒரு வானதூதர் பெரிய எந்திரக்கல் போன்ற கல்லை தூக்கி கடலில் எறிந்து பின்வருமாறு கூறினார்: பாபிலோன் மாநகரே, நீ இவ்வாறு வீசி எறியப்படுவாய். நீ இருந்த இடம் தெரியாமல் அழிந்து விடுவாய். யாழை மீட்டுவோர், பாடகர், குழலூதுவோர், எக்காலம் முழங்குவோர் ஆகியோர் எழுப்பும் இசை இனி உன் நடுவே எழவே எழாது. தொழில் செய்யும் கைவினைஞர் அனைவரும் இனி உன் நடுவே குடியிருக்கவே மாட்டார்கள். எந்திரக்கல் எழுப்பும் ஒலி இனி உன் நடுவே எழவே எழாது. விளக்கின் ஒளி இனி உன்னகத்தே ஒளிரவே ஒளிராது. மணமக்களின் மங்கள ஒலி இனி உன்னகத்தே எழவே எழாது. ஏனெனில் உன் வணிகர்கள் மண்ணுலகில் பெருங்குடி மக்களாய் விளங்கினார்கள். உன் பில்லி சூனியம் எல்லா நாடுகளையும் ஏமாற்றிவிட்டது. இதன்பின் பெருந்திரளான மக்களின் கூச்சல் போன்ற ஒலி விண்ணகத்தில் எழக் கேட்டேன். அது பின்வருமாறு முழங்கியது: அல்லேலூயா! மீட்பும் மாட்சியும் வல்லமையும் நம் கடவுளுக்கே உரியன. ஏனெனில் அவருடைய தீர்ப்புகள் உண்மை உள்ளவை, நீதியானவை. தன் பரத்தமையால் மண்ணுலகை அழிவுக்குட்படுத்திய பேர் போன அந்த விலை மகளுக்கு அவர் தீர்ப்பு வழங்கினார்.
தம் பணியாளர்களை கொன்றதற்காக அவளை பழி வாங்கினார். மீண்டும் அந்த மக்கள் அல்லேலூயா, அந்த நகர் நடுவிலிருந்து புகை என்றென்றும் மேலே எழுந்த வண்ணம் உள்ளது என்றார்கள். அந்த வானூதர் என்னிடம், ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் என எழுது என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பகுரை பாடல் பல்லவி. செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவருடைய திருமுன் வாருங்கள். செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நன்றியோடு அவருடைய திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவருடைய முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். Alleluia, Alleluia, Alleluia. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா, Alleluia, Alleluia, Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 21 இறைவசனங்கள் 20 தொடக்கம் 28 ஈறாக. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, எருசலேமை படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்ளுங்கள். அப்போது யூதேயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பியோடட்டும், நகரத்தின் நடுவில் உள்ளவர்கள் வெளியேறட்டும். நாட்டுப்புறங்களில் இருப்பவர்கள் நகரத்துக்குள்ளே வர வேண்டாம், ஏனெனில் அவை பழிவாங்கும் நாள்கள். அப்போது மறைநூலில் எழுதியுள்ள யாவும் நிறைவு பெறும். அந்நாள்களில் கருவுற்றிருப்போர், பாலூற்றுவோர் ஆகியோரின் நிலைமை அந்தோ பரிதாபம். ஏனெனில் மண்ணுலகின் மீது பேரிடரும் அம்மக்கள் மீது கடவுளின் சினமும் வரும். அவர்கள் கூரான வாளால் வீழ்த்தப்படுவார்கள். எல்லா நாடுகளுக்கும் சிறைப்பிடித்து செல்லப்படுவார்கள். புறையினத்தார் காலம் நிறைவு பெறும் வரை எருசலேம் அவர்களால் மிதிக்கப்படும். மேலும் கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களினங்கள் கடவுளின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன இதுவென்று தெரியாது குழப்பமடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர். ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் பொழுது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது.
இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மாமன்னன் நெப்போலியன் ஒருமுறை தன்னுடைய இறுதி கால நாட்களிலே ஒரு பத்திரிகையாளரை சந்திக்க நேர்ந்தது. அவர் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தான், தனிமைப்படுத்தப்பட்டிருந்தான். அப்பொழுது அவன் அந்த பத்திரிகையாளர் பல கேள்விகளை கேட்டு கடைசியாக கேட்டார், உங்களுக்கு பிடித்த அரசர்கள் யார் என்று சொன்னார். அப்பொழுது நெப்போலியன் சொன்னான், உலகத்திலேயே மிகச்சிறந்த அரசர்கள் 3 பேர் தான். ஒன்று மகா அலெக்சாண்டர், அவர் இறந்து போயிட்டார். 2வது நான் ஆனால் இப்பொழுது இந்த கெலேனா தீவிலே சிறைப்பிடிக்கப்பட்ட மனிதனாக இருக்கின்றேன். என்னுடைய அரசு முடிந்து விட்டது. 3வது அரசு யார் என்று சொன்னால் அது கிறிஸ்துவினுடைய அரசு. அது அன்பின் அரசாக இருந்தது. படைக்கலன்களோ ஆயுதங்களோ குதிரை வீரர்களோ யானை படைகளோ போர் கருவிகள் எதுவுமே இல்லாமல் கட்டப்பட்ட அரசாக இருந்தது. அதனாலே அது நிலை பெற்று இருக்கின்றது என்று சொல்லி அவன் தன்னுடைய பதிலை சொல்லுகின்றான். நாங்கள் வாழுகின்ற இந்த பிரித்தானிய தேசத்தை சொல்லுவார்கள், சூரியன் அஸ்தமிக்காத இடம் இருக்குதா? அப்படி இல்லாவிட்டால் அப்படி இருக்காது. அப்படி இருந்தாலும் பிரித்தானியா கால் பதிக்காத நாடுகள் இல்லை என்று சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு எல்லா நாடுகளையும் தங்களுடைய காலனித்துவத்துக்குள்ளே வைத்து ஆட்சி செய்த நாடு. ஆனால் காலப்போக்கிலே எல்லாமே கைவிட்ட நிலையிலே போய் தங்களுடைய நாட்டை மட்டும் ஆளுகின்ற நிலைக்குள்ளே தள்ளப்பட்டார்கள். இந்த உலகத்தினுடைய அரசு அது அழிந்து போகின்ற அரசாக இருக்கின்றது. ஆயுதத்தாலும் படைபலத்தாலும் பணத்தாலும் மனித வலுவாலும் உருவாக்கப்படுகின்ற அரசுகள் அழிந்து போவதும், அது இருந்ததற்கான சான்றுகள் இல்லாமல் போவதும் இந்த உலகத்திலே நாங்கள் கண்ட உண்மையாக இருக்கின்றது. இன்றைய முதலாவது வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே அதுவும் ஒரு அரசினுடைய வீழ்ச்சியை பற்றித்தான் தூய யோவான் தாம் கண்ட காட்சியிலே திருவெளிப்பாட்டு நூலிலே குறிப்பிடுகின்றார். முதலாவது வாசகத்திலே சொல்லப்படுகின்ற அந்த நகரம் பபிலோன் என்று குறிப்பிட்டிருந்தாலும் அந்த நகரம் எதுவென்று சொன்னால் அது உரோமிய சாம்ராஜ்யத்தை தான் குறித்து நிற்கின்றதாக கூறப்படுகின்றது. இந்த உரோமிய சாம்ராஜ்யம் பல கடவுள் கொள்கைகளை கொண்டதாக, பேய்களினுடைய உறைவிடமாக, அனைத்து தீய ஆவிகளினுடைய பதுங்கிடமாக, தூய்மையற்ற பறவைகள் தங்குகின்ற புகலிடமாக, தூய்மையற்ற வெறுக்கத்தக்க விலங்குகளின் இருப்பிடமாக இருந்தது என்று சொல்லி இன்றைய முதலாவது வாசகம் சொல்லுகின்றது. அப்பேற்பட்ட அந்த ராட்சியம் கிறிஸ்துவனுடைய அன்பின் ராட்சியத்தினாலே மாற்றப்பட்டு அங்கே திருச்சபையினுடைய தலைமை பீடம் உருவாகி உலகியல் ரீதியாக அது பறந்து செல்லுகின்ற அளவுக்கு வளர்ச்சி அடைந்ததனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசுநாதர் எருசலேம் தேவாலயத்தினுடைய அழிவை பற்றி முன்னறிவிப்பதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எருசலேம் தேவாலயம், அதை பற்றி அன்னைக்கும் ஃபாதர் அழகாக சொன்னார். அதனுடைய முக்கியத்துவம், அங்கே நடந்த நிகழ்வுகள், அது இஸ்ரேல் மக்களினுடைய புனித நகரம், கடவுளினுடைய நகர், அது அவர்களுடைய வாழ்வினுடைய உயிர் நாடியாக இருந்தது அந்த ஆலயம். ஏனென்று சொன்னால் அந்த ஆலயத்தை பற்றி அவர்கள் மகத்தான சிந்தனைகளை கொண்டிருந்தார்கள். அது உண்மை. ஏனென்று சொன்னால் அந்த ஆலயத்தை கட்டி முடிப்பதற்கு கிட்டத்தட்ட அவர்களுக்கு 1000 வருடங்கள் எடுத்தன. செருபாபேல் முதல் எஸ்ட்ரா இவர்கள் தொடங்கி வைத்த அந்த வேலை ஏரோதினுடைய காலப்பகுதியிலே நிறைவு பெறுகின்றது. கிறிஸ்துவுக்கு முன்
19 இருந்து கிறிஸ்துவுக்கு பின் 63 வரை இந்த வேலை திட்டங்கள் நடந்து செல்லுகின்றது. ஆக 7 வருடங்கள் தான் இந்த ஆலயம் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு விடப்பட்ட ஆண்டுகளாக இருக்கின்றது. இதை பற்றி யூத விபிலிய விளக்க அறிஞர் சொல்லுகின்றார். அதனுடைய அழகை அவர் சொல்லுகின்ற வேளையிலே அதனுடைய மாபிள்கள் எல்லாம் தூய்மையானதாக இருந்தது. ஒரு பனிப்படலம் போல இருக்கின்றது. அது ஒரு வெண்கல தட்டு போல அது மினுங்குகின்றதாக இருக்கின்றது. அந்த அளவிற்கு அதனுடைய கவர்ச்சி மிக்கதாக, எழில் மிக்கதாக அந்த ஆலயம் இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த ஆலயத்தை பற்றித்தான் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு சொல்லுகின்றார். அந்த ஆலயத்திலே கல்லின் மேல் கல்லு இல்லாதபடி அது அழிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். கிறிஸ்துவினுடைய இந்த முன்னறிவிப்பு எப்படி நிறைவேறுகின்றது என்று சொன்னால், ரோமியருடைய ஆட்சியிலே இருந்த யூதர்கள் அவர்களுக்கு எதிராக சிறிதாக கலகம் விளைவித்து அவர்களுக்கு எதிராக போர்க்கொடி துவக்கி பெரியதொரு கலகத்தை உருவாக்குகின்ற முயற்சியிலே ஈடுபடுகின்ற வேளையிலே ரோமிய படை அவர்களை அழிக்கின்றது. இயேசுவை மெசியா என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அந்த சந்தர்ப்பத்திலே மெசியா வருவார், தங்களை அவர் மீட்டுக் கொள்ளுவார் என்று சொல்லி அவர்கள் நம்பிக்கொண்டு இருந்தார்கள். ஆனால் கிறிஸ்துவை மெசியா என்று சொல்லி ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவினுடைய வாக்குறுதியிலே நம்பிக்கை கொண்டவர்களாக என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் யோர்தான் ஆற்றுக்கு அப்பாலே பேல் என்கின்ற இடத்திலே அவர்கள் எல்லாரும் ஒதுங்கிக் கொண்டார்கள். ஒரு சிலரை தவிர மற்ற யூத கிறிஸ்தவர்கள் எல்லாம் இந்த அழிவிலே இருந்து காப்பாற்றப்பட்டார்கள். 1.1 மில்லியன் யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். 97,000 யூதர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். ஏன் என்று சொன்னால், அவர்கள் இயேசுவை மெசியா என்று ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, இயேசு சொன்ன வார்த்தையை அவர்கள் நம்பவும் இல்லை. கொடுக்கப்பட்ட அந்த காலங்கள் அறிகுறிகளை அவர்கள் கண்ட வேளையிலே தப்பித்துக் கொள்ளுவதற்கான வழியினை அந்த மக்கள் தேடவில்லை. அதனாலே அவர்கள் அழிவுக்கு உட்பட்டவர்களாக போவதனை நாங்கள் காண முடிகின்றது. கிறிஸ்து இயேசுவிலே அன்பான சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் அறிவித்த அது ஒரு அரசியல் ரீதியான ஒரு அழிவாக இருக்கின்றது. ஆண்டவர் ஏன் அந்த ஆலயம் ஆன்மீக ரீதியாக நாங்கள் சிந்திக்கின்ற வேளையிலே ஏன் அந்த ஆலயம் அழிக்கப்படும் என்று சொல்லி சொன்னார் என்று சொன்னால், காரணம் அந்த ஆலயத்தை சுற்றி பலவிதமான தீமைகள் இடம்பெற்றன. அந்த ஆலயத்தை மையமாக வைத்து பொய் ஆணைகளை செய்தார்கள். அந்த ஆலயத்தை மையமாக வைத்து வியாபாரத்தினை செய்தார்கள். அந்த ஆலயத்தினை மையமாக வைத்து மனிதர்களை புறக்கணித்தார்கள். மனிதர்களை தங்களுடைய வர்க்கத்துக்கு உட்படுத்தப்பட்டவர்களாக புறம்பே தள்ளினார்கள். ஒரு சிலர் மட்டும் ஆண்டவருடைய இல்லத்திற்கு வரவழைக்கப்பட்டவர்களாக, பாரபட்சம் பார்க்கின்றவர்களாக, மனித நேயத்துக்கு புறம்பான பல காரியங்களை அந்த ஆலய சூழலே செய்கின்றார்கள். அதன் நிமித்தமாக அந்த ஆலயம் அழிக்கப்படுகின்றது. கிறிஸ்து இயேசுவிலே அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் எங்களுடைய வாழ்விலை சிந்திக்கின்ற வேளையிலே விசேட விதமாக நாங்கள் இந்த விபிலிய ஆண்டினுடைய இறுதியிலே நிற்கின்றோம். கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை பற்றி நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இயேசு சொன்ன மாதிரி பலவிதமான இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுகின்றன. பலவிதமான இயற்கையினுடைய மாறுதல்கள் எங்களுக்கு ஏற்படுகின்றன. இயேசுவே சொல்லுகின்றார், இவற்றைகளை காணுகின்ற வேளையில் நீங்கள் பயப்படாதீர்கள், இவையெல்லாம் நிகழத்தான் வேணும், ஆனால் முடிவு உடனே வராது என்று சொல்லி. இன்று நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே பலர் தீர்க்க தரிசனம் சொல்லுகின்றார்கள், முன்னறிவுகளை சொல்லுகின்றார்கள், எதிர்ப்புக்கூறுகளை சொல்லுகின்றார்கள். சுனாமி வந்த வேளையிலே சொன்னார்கள் உலகம் அழியப் போகின்றது என்று சொல்லி. கடைசியாக கொரோனா வந்த வேளையிலும் வெட்டுக்கிளி வந்த வேளையிலும் சொன்னார்கள் உலகம் அழியப் போகுது என்று சொல்லி. 10 எதிர்ப்புக்கூறுகளை சொல்லுகின்ற வேளையிலே 2 எதிர்ப்புக்கூறுகள் சரியாக வருகின்ற வேளையிலே நாங்கள் எதிர்ப்பு கூறிவிட்டோம் என்று சொல்லி மார்பு தட்டி சொல்லுவதற்கு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை ஒரு பொருளாக அமைந்துவிட முடியாது. ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவினுடைய வருகை எப்பொழுது வரும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்கே தெரியாது. அதான் சொல்லுகின்றார், நாளும் வேளையும் தந்தை ஒருவருக்கு மட்டும்தான், தந்தைக்கு மட்டும்தான் தெரியும்.
எனவே நீங்களும் நானும் எப்ப வரும், எப்படி வரும் என்று சொல்லி நாங்கள் சிந்திக்கிறதை விட்டுவிட்டு, அதை பற்றியே நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறதை விட்டுவிட்டு, எப்ப வந்தாலும் எப்படி வந்தாலும் நாங்கள் எதிர்கொள்ளுகின்றவர்களாக, விழிப்போடு தயாராக, ஆண்டவருடைய வருகைக்காக, அவருடைய தீர்வைக்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கின்றவர்களாக எங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்ளத்தான் இன்றைய நாளிலே எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. அன்று அந்த யூத மக்கள் அந்த எருசலேம் ஆலயத்தை புகழ்ந்தார்கள். அழகுமிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் அது அமைந்திருக்கின்றது என்று சொல்லி அவர்கள் பெருமைப்படுத்திக் கொண்டார்கள். ஆனால் அவர்கள் அந்த ஆலயத்தினுடைய புனிதத்துவத்தை பேணி காக்கவில்லை. கிறிஸ்துவினுடைய அந்த வருகையை, மெசியாவினுடைய அழைப்பினை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலே அழிந்து போகின்றார்கள். எங்களுடைய வாழ்விலும் இந்த எருசலேம் ஆலயத்தை போல பலவிதமான அழகான பெருமதிமிக்க பொருட்கள் இருக்கின்றன. அது எங்களுடைய செல்வங்களாக இருக்கலாம், எங்களுடைய உறவுகளாக இருக்கலாம், நாங்கள் தேடி வைத்திருக்கின்ற பதவிகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். எத்தனையோ விடயங்கள் நாங்கள் பார்த்து வியக்கின்றோம். நான் இப்படி சாதிச்சிருக்கின்றேன், இப்படி அழகாக என்னட்ட இருக்கின்றது, இப்படி ஒன்று எனக்கு வாய்த்திருக்கின்றது என்று சொல்லி, இப்படி ஒரு வாழ்வு எனக்கு கிடைத்திருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் புகழாரம் சாற்றுகின்றவர்களாக, எண்ணி எண்ணி பெருமைப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். நல்லது, அந்த பெருமையோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் எந்த வேளையிலும் தலை நிமிர்ந்து கிறிஸ்துவை எதிர்கொள்ளுகின்றவனாக இருக்க வேண்டும். என்னுடைய உறவு நேர்மையான உறவாக இருக்க வேண்டும். என்னுடைய செல்வம் நேர்மையான செல்வமாக இருக்க வேண்டும். என்னுடைய பதவி நேர்மையான பதவியாக இருக்க வேண்டும். என்னுடைய நண்பர் கூட்டம் அது நேர்மையானதாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பின் அரசிற்கு உரியதாக அது இருக்கின்ற வேளையிலே எப்பொழுது ஆண்டவர் வந்தாலும் நாங்கள் எதிர்கொள்ள தகுதியுடையவர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மாறுகின்றோம். புனித யோசவாஸ் சொல்லுகின்றார், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே செய்ய முடியாததை அவன் தன்னுடைய மரண படுக்கையிலே செய்ய முடியாது என்று சொல்லி. பலர் நாங்கள் எண்ணிக்கொண்டு இருப்பது, இருக்கின்ற காலம் கொஞ்சம் வாழ்ந்து போவோம், எல்லாம் முடிந்து ஒரு வயதான காலம் வரும்போதே நாங்கள் ஆண்டவரை தேடுவோம் என்று சொல்லி. அப்படி இருக்க முடியாது. நான் ஆண்டவருடைய ராட்சியத்திற்காக உழைக்கின்றவனாக, நாங்கள் எப்பொழுது எனக்கு ஆண்டவருடைய வருகை வரும் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டு இருக்கின்றவர்களாக அல்லாமல், எப்ப வந்தாலும் என்னுடைய கடமையிலே நான் நேர்மையுள்ளவனாக இருக்கின்றேன். என்னுடைய பதவியிலே நான் பொறுப்புடையவனாக இருக்கின்றேன். என்னுடைய செல்வத்திலே நான் நேர்மையுள்ளவனாக இருக்கின்றேன். எனக்கு தரப்பட்ட விடயங்களிலே நான் கண்காணிப்பாளனாக இருக்கின்றேன் என்று மார்பு தட்டி நிமிர்ந்து, இன்றைய வாசகம் சொல்லுகின்றது, தலை நிமிர்ந்து நில்லுங்கள் என்று சொல்லி. செம்மறியினுடைய விருந்துக்கு நாங்கள் அழைக்கப்படுகின்ற வேளையிலே தலை நிமிர்ந்து நிற்க இன்றைய நாளிலே நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். எனவே அனுதினமும் எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் நாங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சியம் பகர்கின்றவர்களாக, கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்விலே எதிர்கொள்கின்றவர்களாக மாறிட வரம் வேண்டி தொடர்கின்ற இந்த திருப்பலியிலே இணைந்து நிற்போம். உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய், அன்பின் பலியாய் ஏற்பாய். புண்படும் அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய், அன்பின் பலியாய் ஏற்பாய். புண்படும் மனதில் துயர் தீர்ப்பாய், புண்படும் மனதில் துயர் தீர்ப்பாய். எம்மை புண்ணிய வாழ்வில் நிலை பெறச் செய்வாய், அன்பின் பலியாய் ஏற்பாய்.
கோடைகள் பெறுகின்றோம். அருள் வள்ளலுன் கருணையில் வாழ்கின்றோம். வாழ்வின் கோடைகள் பெறுகின்றோம். அருள் வள்ளலுன் கருணையில் வாழ்கின்றோம். முழு முதல் தலைவா இறங்குகின்றோம். முழு முதல் தலைவா இறங்குகின்றோம். அம்மை திருப்பலி பொருளாய் தருகின்றோம். அன்பின் பலியாய் உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியருளும். இதன் வழியாக எங்களையே உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமையை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு கடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் ஒரு ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களில் ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என
உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அத்திருகாவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இன்றைய நாளிலே நாங்கள் நினைவு கூறுகின்ற அடியவர்களாகிய சுரில் சபமாலை அண்டன் யூஜின், லதிஸ்லா சிசிலியம்மா, வெளிச்சோர் ஈட்டம்மா, அருளம்மா, அந்தோணி பிள்ளை பிலோமினா, யோசப் இன்பநாதன், அன்று பெட்ரிக் விசித்திரம்மா, சூசப்பிள்ளை சிமியோன், சகாய சரோஜினி சுரேந்திரகுமார், மேரி லிலி செலஸ்டின், பவுலம்மா, அந்தோணி அப்பு, ரெக்ஸி வில்ஃப்ரெட், ஜசிந்தா மரியாம் பிள்ளை, செபஸ்டியன் சுரல், சிவபிரகாசம், சிவமாலையம்மா, குருசு, மதுரநாயகம், பாபு, பொஸ்கோ, செல்வம், தேவசகாயம், திருமதி யோசப், திருமதி வன்னசிங்க, திருவாளர் நெல்சன், திருவாளர் தேவராஜன், திருவாளர் ஹென்றி இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இந்த மாதத்திலே நினைவு கூறுகின்ற சகல ஆத்துமாக்களுக்காகவும் நாளைய நாளிலே நினைவு கூறப்படுகின்ற மாவீரர்களுக்காகவும் மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுகோழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தம்முடைய 86வது பிறந்த தினத்திலே நினைவு கூறப்படுகின்ற மனோகர் வன்னிசிங்க இவருக்காக நாங்கள் மன்றாடுவோம். எங்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் எதிர்கொள்ள இருக்கின்ற இந்த நாட்களிலே இறைவனங்களை பாதுகாப்பாக வழிநடத்தும்படியாக அவரிடம் எங்களை ஒப்புக் கொடுத்து எப்பொழுதுமே கிறிஸ்துவை எதிர்கொள்ள தலை நிமிர்ந்து நிற்கின்ற சீடர்களாக நாங்கள் மாறிட வரம் வேண்டி ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கற்பித்து தந்த சுபத்தை சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசு தருகின்ற அமைதியை அருகில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர், அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோ இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர், அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோ இன்பம் பொங்க. உலகமெல்லாம் இணைவது உன் உள்ளமொன்றிலே, இயற்கை ஆய்வு கொள்வது உன் செயலின் பண்பிலே. உலகமெல்லாம் இணைவது உன் உள்ளமொன்றிலே, இயற்கை நிறைவு கொள்வது உன் செயலின் பண்பிலே. மனித உள்ளம் மகிழ்வது உன் புனித உறவிலே, மறையும் வாழ்வு மலர்வது உன் மகிழ்வின் பண்பிலே. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர், அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்கின்றார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழச் செய்கின்றேன். அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோதும் பிரியாதிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ, பன்னிரு வயதில் ஆலயத்தில் அங்கு அறிஞர்கள் புகழ்ந்தவரை, கரங்களை விரித்து கள்வனை போல் கள்ளும் மரத்தினில் கண்டதினான், வியாகுலமாமரியே, தியாகத்தின்